இதுதாங்க நம்ம பழைய அவெஞ்சர்ஸு. இது நம்ம புது அவெஞ்சர்ஸு. சரி, நம்ம அயன் மேனை புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ரோனி வந்து நம்ம அயன் மேனை தொட்டு பார்த்துருப்பார். அதனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரோனி வந்து ஒரு ஸ்கல்லு. அதனால் நம்ம ரோனி வந்து அயன் மேனோட டீட்டெயில்ஸ், அதாவது அவர் மூளையில் இருக்க எல்லாத்தையும் ஆட்டை போட்டிருப்பார். அடுத்தது இந்த மாதிரி ஒரு மிஷின் தான் வச்சு நம்ம விஷனை உருவாக்குவாங்க. அதை வச்சு அயன் மேன் ஒரு ஏவை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ரோனி ஒரு ஸ்கல்லுங்கிறனால இன்னொரு ஸ்கல்லை கூட அயன் மேன் மாதிரி உருவாக்க வாய்ப்பு இருக்குது. இது முன்னாடி ஒரு காமிக்கில் அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இது மாதிரி கூட வரலாம். அடுத்தது கேப்டன் அமெரிக்கா வந்து ஒரு கிராண்ட்பாவாக வந்து நம்ம அவரோட ஷீல்டு எடுத்து நம்மளோட ஃபால்கன் கிட்ட கொடுப்பாரு. நம்ம ஃபால்கன் தலையை திருப்பி பார்த்து நம்மளோட வின்டர் சோல்ஜரை பார்த்து, தலைவா நான் வாங்கிட்டாங்கிற மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்டு அந்த இதை வாங்கிப்பார். இது உனக்கு தான் சொல்லி எப்படியோ அந்த இதை வாங்கிட்டு நம்ம ஃபால்கன் வந்து ரொம்ப யோசிப்பார். யோசித்து நம்ம இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாமான்னு யோசித்து கடைசியில் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி நம்ம ஃபால்கன் ப்ளஸ் கேப்டன் அமெரிக்கா = நியூ கேப்டன் அமெரிக்காங்கிற மாதிரி ஒரு புது ஃபார்முலாவை போட்டு நம்ம கேப்டன் அமெரிக்காவை புதுசாக கொண்டு வர பார்க்குறானுங்க. அதனால தான் நிறைய வீடியோஸ் இப்போ வந்து விடுறாங்க, நிறைய ட்ரெய்லரு, நிறைய வீடியோஸு. எப்படின்னா நம்ம ஃபால்கன் வந்து கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவர் சுட்ட போடுற மாதிரி. எக்ஸாம்பிள் இதை மாதிரி தான் நம்ம ஃபால்கன் வந்து கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை தூக்கி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி தான் நம்ம ஃபால்கனை பற்றி நிறையா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபால்கன் ப்ராக்டிஸ் பண்ண எப்படியா இருந்தாலும் கேப்டன் அமெரிக்கா மாதிரி வர முடியுமா? என்னதான் இருந்தாலும் வர முடியாது. நம்ம வின்டர் சோல்ஜரான கேப்டன் அமெரிக்காவோட ஃப்ரெண்டும் அவர் கூட சேர்ந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாருங்க. அடுத்தது ஹாக்காயை திருப்பி எப்படி நம்ம கூப்பிட்டு வர போகிறாங்க? அவரோட பொண்ணுக்கு வந்து ஹாக்காய் ப்ராக்டிஸ் கொடுத்து வச்சுருக்காராம். அதனால் அவர் பொண்ணு வந்து கரெக்டாக வில்லு விடுவாங்களாம், மாதம் எல்லாத்தையும் பண்ணுவாங்களாம். இதுதான் ஹாக்காவோட பொண்ணு. இவங்க தான் நெக்ஸ்ட்டு ஹாக்காய் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ரூமர்ஸாக இல்லை ரியலான்னு தெரில, அது வந்து சுற்றிட்டுருக்கு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஹல்க்கு எத்தனையோ விஷயம் பண்ணி தான் கூப்பிட்டு வராங்க. ஒன்று இந்த பழைய ஹல்க்கே வருவான், இல்லை ஹல்க்கோட பையனான இவன் வருவான், இல்லை ஹல்க்கோட தங்கச்சியான ஷீ ஹல்க்கு. இதுதான் ஷீ ஹல்க்கை வந்து கோவப்படுத்தினா ஹல்கா மாதிரி எல்லாத்தையும் உடைப்பாங்க. ஹல்க்கு மாதிரியே தான் ஹல்க்கும் ஷீ ஹல்க்கும் சேர்த்து தான் ப்ராக்டிஸே பண்ணுவாங்க. ஹல்க்கு வந்து ஒரு ஸ்டோனை தூக்கி இப்படி போட்டால் ஷீ ஹல்க்கு தூக்கி அப்படி போடுறாங்க. அவ்வளோ தூரமாக போய் விடுது. இதுதான் நம்மளோட நியூ அவெஞ்சர்ஸ். புதுசாக 100 அவெஞ்சர் இருந்தாலும் பழைய அவெஞ்சர் மாதிரி வருமா?